இன்னைக்கு மீல் மேக்கரை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஈஸியான மீல் மேக்கர் கிரேவி தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த கிரேவி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அது கூட சூடான தண்ணியை இதில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். அதை நல்லா தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு வச்சிருந்த மீல் மேக்கர் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாஸ் எல்லாமே மீல் மேக்கர் கூட நல்லா கோட் ஆகி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் எண்ணெய், கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, சோம்பு, பிரியாணி இலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க. நான் சாப்பரில் போட்டு கட் பண்ணியிருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நான் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியை நான் முந்திரி கூட சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடனே கிண்டி விட்டுருங்க. அந்த தயிர் திரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா அந்த மாதிரி வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி லீவ்ஸையும் இந்த மாதிரி கசக்கி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிருங்க. நான் இதில் புதினா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் மதியம் சாப்பாட்டுக்கும் நைட் சப்பாத்திக்கும் அதே கிரேவி தான் வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு.